1.5 lakhs வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷனை நான் ஃப்ரீயாக கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன சைபர் செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் சொல்கிறீங்க. அப்போது ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் உங்கள் ஆரம்ப கட்டத்திலிருந்து படிச்சுட்டு இருக்கீங்க? இன்றைக்கு வரைக்கும் எந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் நான் எனக்கு பர்சனலாக மெசேஜ் வந்துச்சு. இந்த வீடியோவில் நான் சர்டிஃபிகேஷன் சொல்கிறேன் தெரியுங்களா, நான் எப்படி என்னுடைய சர்டிஃபிகேஷனை படிக்க ஆரம்பித்தேன், எதுக்காக படிக்க ஆரம்பித்தேன், அதுக்கு யார் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் சிபிஇ இசிஇ அப்படிங்கிற ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸுமே பார்க்க போகிறீங்க. அது மூலமாக நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால் சைபர் வாரியர்ஸ்க்கு தெரியும் 2015 நம்மளுடைய ஜேர்னியை ஆரம்பித்தோம். அதாவது ஒரு கார்ப்பரேட் ஜேர்னியை ஆரம்பித்தோம். சரிங்களா? அப்போது அன்னிலிருந்து நீங்கள் சர்டிஃபிகேஷனை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 6+ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் சிஹெச் எடுத்துக்கோங்க, ஈசி கவுன்சிலுடைய சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங், ரெண்டாவது சர்டிஃபைட் ஹேக்கிங் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர், அதுக்கப்புறம் இசாக்காவுடைய சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், அப்புறம் சான்ஸுடைய ஜிஐஏசி, அதாவது இது வந்து இன்ட்ரூஷன் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஏசி கவுன்சிலுடைய சிபென்ட் சர்டிஃபைட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங், அதுக்கப்புறம் ஏசி கவுன்சிலுடைய லைசன்ஸ்டு பெனிட்ரேஷன் மாஸ்டர், அதுக்கப்புறம் ட்ரோன் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறைய சர்டிஃபிகேஷன் நம்ம வச்சிருக்கோம். அண்ட் இந்த எந்த ஒரு சர்டிஃபிகேஷனுக்குமே நான் பே பண்ணது கிடையாது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் 2015 ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். கரெக்டுங்களா? ஸோ ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிஸ்லையுமே ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் அவங்க வச்சிருப்பாங்க. இது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டால், ஈவன் சின்ன கம்பெனி ஆகட்டும் இல்லை பெரிய கம்பெனி ஆகட்டும் ஒரு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கும். அதுதான் ஐடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்றைக்கி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே போய் கேட்டு பாருங்கள், இன்றைக்கி ஐடிபி ப்ரோக்ராமில் என்னால் சர்டிஃபிகேஷனை கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். அப்படி ஒரு ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் ஒரு சில ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது நான் போய் என்னுடைய ஹெச்ஆர்கிட்ட கேட்குறேன், ஐடிபியில் கிளைம் பண்ணலாமான்னு கேட்டால் அப்படி இருக்குது, நீங்கள் 75,000 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே அந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணும். இதை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். அது ஒரு சில ஆர்கனைசேஷனில் 10,000 இருக்கலாம், 5,000 இருக்கலாம், 3,000 இருக்கலாம். ஒரு சில ஆர்கனைசேஷனில் அது ஒரு 1.5 லட்சம் இருக்கலாம், இல்லை 2 லட்சம் இருக்கலாம். 2017 பார்த்தீங்கன்னா எனக்கு சான்ஸ் வெண்டார்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ இன்க்ளூடிங் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் $3,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், 3,000 அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம், இன்க்ளூசிவ் ஆஃப் சர்டிஃபிகேஷன், ட்ரைனிங்ஸ் அண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகும். அண்ட் இந்த எல்லா சர்டிஃபிகேஷனுமே எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி உங்களுடைய காசை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு கம்பெனி வந்து இந்த காசு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கம்பெனிஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஹையர் மேனேஜ்மெண்ட்கிட்டயோ லீடர்ஷிப்கிட்டயோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன், ஸோ ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு சர்டிஃபிகேஷனை படிக்க போகிறேன், ஸோ இந்த வருஷம் எனக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில கம்பெனிஸில் சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்கும். ஒரு சில கம்பெனிஸில் அந்த டீம் எல்லாத்துக்குமே ஒரு பட்ஜெட் இருக்கும், எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன். ஸோ நான் என் பாயிண்ட்டை ஏன் வந்து கிளியராக சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டு பாருங்கள் இருக்கா இல்லையா, கிளைம் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ கிளைமபிள் அப்படிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஈசி கவுன்சிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ் எல்லாமே ஒரு சென்னையோ பெங்களூரோ இருக்கும். அங்கே நீங்கள் போய்ட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 30,000 அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. தென் அதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் காசை கொடுத்து. அண்ட் ரெண்டாவது, இப்போ இசாக்கா எடுத்துக்கோங்க, அவங்களும் ஒரு சில சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. சான்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு சில சர்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. இது எல்லாமே குளோபல் ரெகக்னைஸ்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அதை காசை கொடுத்து வாங்கணும். தென் காசை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு நீங்களே படிக்க ஆரம்பிக்கணும். அது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் போயிட்டு படிக்கலாம், இல்லைனா வந்துட்டு நீங்களே செல்ஃபாக வந்து நானே இன்டர்நெட்டில் பார்த்து படிக்கலாம், இல்லைனா அந்த கோர்ஸ் மெட்டீரியலை வச்சு படிக்கலாம். இப்படி படிக்கிறதுலையுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் சைடில் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். இன்றைக்கி இன்ஸ்டியூஷன் நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் 1 வீக் அந்த மாதிரி இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் கோர்ஸ். மோஸ்ட்லி 10 நாளெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்களா இருக்காங்க. நீங்கள் சான்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 மாதம் படிக்கணும். ஈசி கவுன்சிலாக 4 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் எந்த கம்பெனி போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, எந்த சர்டிஃபிகேஷன் போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சர்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணுறீங்க. தென் நீங்களா காசை கொடுத்து வாங்கி ஆகணும். அப்போது உங்கள் கையிலேருந்து நீங்கள் காசை போடணும். போட்டதுக்கப்புறம் அதை பாஸாக ஃபெயிலான்னு வரும் தெரியுங்களா? பாஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை கிளைம் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அங்கே நீங்கள் ஒரு பட்ஜெட் இருக்கும். அது வந்து நீங்கள் உங்களுடைய மேனேஜர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். அங்கே போய் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் கிளைமிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. நீங்கள் நான் ஒரு கம்பெனியில் இருக்கேன், நானே காசு கொடுத்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காசை கொடுத்து படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும், நான் வச்சிருக்கிற எந்த சர்டிஃபிகேஷன்ஸுமே இது வரைக்கும்
₹1 நான் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் காசை கொடுத்து படிப்பேன், தென் அதை கிளைம் பண்ணுவேன். ஒரு கம்பெனி நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வச்சிருப்பாங்க, ஒரு ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சு நீங்களே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்க பாஸ்ன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய காசை நீங்க கிளைம் பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 கொடுத்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு நான் படிச்சு நானே வந்து காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், அந்த சர்டிஃபிகேஷனை வாங்குறேன், ஆனால் ஃபெயில் ஆயிட்டேன். அந்த கேசஸ்ல உங்களுக்குலாம் கிளைம் வராது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியில் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு சர்டிஃபிகேஷனை கொடுத்து படிச்சு ஃபெயில் ஆயிட்டீங்க, இல்லை 2வது அட்டெம்ப்ட் பாஸ் பண்றேன், அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 50,000 ஃபெயில், 2வது அட்டெம்ப்ட் 50,000 நான் வந்து பாஸ் அப்படின்னா இதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கனைசேஷன். 90% ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து அமௌண்ட்டை போட்டு ஃபெயில் ஆயிருக்கீங்க அண்ட் 2வது அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆயிருந்தீங்கன்னா அந்த பாஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கிளைம் பண்ண முடியும். இதுவும் வேரியஸ் ஆன் ஆர்கனைசேஷன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய காசில் நீங்கள் வந்து மோஸ்ட்லி, ஏன்னா உங்ககிட்ட ஒரு 10,000 20,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு கார்பரேட்லேயே இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்கள படிக்க வச்சு, ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக வேலை பார்க்குறீங்க, உங்கள் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு அவங்க படிக்க வைப்பாங்க. அண்ட் 100% மோஸ்ட் ஆஃப் த கார்பரேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் வச்சு. இந்த சர்டிஃபிகேஷன் நான் சொன்னேன் தெரியுங்களா, இந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு வேலிடேஷன் பீரியட் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியுதுல. ஒரு 90% வந்துட்டு இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நான் OSCPன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் பார்த்தேனா, CH சர்டிஃபிகேஷன் பார்த்தேனா, நான் வந்துட்டு GPன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் பார்த்தேனா, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், உடனே அதை படிக்க போகிறேன், காலேஜ் செகண்ட் இயர்ல இதை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ எந்த ஒரு சர்டிஃபிகேஷனுக்குமே வேலிடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு EC கவுன்சில் சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வேலிடிட்டி, இந்த சான்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் வேலிடிட்டி, ஒரு இசாக்கால் எடுத்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் வேலிடிட்டி, 5 வருஷம் வேலிடிட்டி. அப்போ நீங்க ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு ஒரு வேலிடிட்டி பீரியட் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அதை காசை கொடுத்து பே பண்ணி எழுதி ஆகணும். நான் வந்து இப்போ இந்த 6 சர்டிஃபிகேஷன் நான் வச்சிருக்கேன், கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 6 சர்டிஃபிகேஷனுமே 2015 ஒரு சர்டிஃபிகேஷன் படித்தேன். அப்போ 2015 இருந்து ஒரு 3 வருஷம் வேலிடிட்டி. அப்போ திருப்பி 2022 வருதுன்னு வைங்க. அப்போ 22ல நான் திருப்பியும் அதே கம்பெனியில் அதை EC கவுன்சிலே ஒரு சர்டிஃபிகேஷன் படித்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் சர்டிஃபிகேஷனும் ரெனியூவல் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 50,000 காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அண்ட் 2022 அதே கம்பெனியில் இன்னொரு சர்டிஃபிகேஷன் படிக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு EC கிரெடிட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெனியூவல் ஆகும். அப்போ இது எல்லாருமே பண்ணுவாங்களான்னு கேட்டால் எந்த குளோபல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்தாலும் அதை ரெனியூவல் பண்ணி ஆகணும். அப்போது நீங்கள் எப்போ படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எடுத்த உடனே நான் போய் காலேஜ் 3rd இயரில் வந்து 4 வருஷம் இருக்குன்னா 3வது வருஷமே ஒரு சர்டிஃபிகேஷன் படிக்கிறீங்கன்னா அப்படிலாம் போகவே போகாதீங்க. அப்படி படிச்சிங்கனாலுமே உங்களுக்கு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வேலிடிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பே பண்ணுவீங்க. இப்போ இந்த வேலிடிட்டின்னு ஏன்னா நம்ம வந்து வேலிடிட்டிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் அங்கே தான் CPE பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்போங்க. கண்டினியூயிங், அதாவது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். எந்த ஒரு சர்டிஃபிகேட் எடுத்தாலும் அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் CPE பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சான்ஸில் ஒரு சர்டிஃபிகேஷன் முடித்தேன். எப்போனா 2017 ஒரு சர்டிஃபிகேஷன் முடித்தேன். ஒரு 5 வருஷம் வேலிடிட்டி ஆச்சு. 2022 எனக்கு எக்ஸ்பைர் ஆகுது. அப்போ நான் போயிட்டு அந்த சர்டிஃபிகேஷனை நான் வந்து திருப்பியும் எழுத போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 லட்சம் 1 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நான் EC கிரெடிட்ஸை ஒரு 50,000க்கு வாங்கிக்கல 20,000க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த EC கிரெடிட்ஸ் மாதிரி வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லணும். என்ன அந்த கம்பெனிக்கு, இந்த சர்டிஃபிகேஷன் கம்பெனிக்கு வந்து இந்த மாதிரி நான் இந்த நாள் ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன், அதுக்கு ஒரு 10 கிரெடிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட அந்த சர்டிஃபிகேஷன் வெண்டாஸ் நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ அந்த கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி செமினார் நீங்கள் போகிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இசாக்காவுடைய மீட்டிங் ஏதாச்சும் ஒரு கான்ஃபரன்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இல்லைனா வந்துட்டு ஒரு IIC டூருடைய கான்ஃபரன்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு புக்கு எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு CPE ஹார்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு சர்டிஃபிகேஷன் 5 வருஷம் அப்புறம் முடியுது, அதுக்கு நான் திருப்பியும் காசை கொடுக்காம இந்த CPE பாயிண்ட்ஸை வச்சு இந்த 5 வருஷத்தில் நீங்கள் இந்த பர்டிகுலர் சைபர் செக்யூரிட்டி டொமைனில் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன பொதுமக்களுக்கு கொடுத்தீங்க, சொசைட்டிக்கு என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன வந்து ஒரு கார்பரேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து எங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்து உங்களுக்கு இந்த CPE பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அசைன் ஆகும். அப்போ அந்த CPE பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் இதை வந்து கிளைம் பண்ணணும். இதை நான் வந்து நான் எப்படி கிளைம் பண்ண அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த 1.5 லட்சம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுங்களா. அதாவது EC கவுன்சிலில் ஒரு கோர்ஸ் நான் பண்ணுறேன் 2015 பண்ணும்பொழுது. அதுக்கப்புறம் அது வந்து அடுத்த கோர்ஸ் நான் வந்து திருப்பியும் கார்பரேட் எனக்கு கொடுத்தாங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதாவது ஒரே கம்பெனியில் படிச்சதுனால ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. இந்த EC கவுன்சிலில் இன்னொரு சர்டிஃபிகேஷன், இந்த LPT, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெனிட்ரேஷன் சீப் சர்டிஃபிகேஷன் வந்து ECE வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்டாங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சைபர் வாய் சேனல் அப்படிங்கிறத நான் வச்சிருக்கேன், அதில் புக்கு நான் வந்து ஒரு ஆத்தராகவும் இருக்கேன், அட் த சேம் டைம் நான் எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு எனக்கு ஒரு 100 ஹார்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த 100 மணி நேரம் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், காசை கொடுக்காம இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம், சான்ஸ் சர்டிஃபிகேஷனை நான் வந்து ரினியூவல் பண்ணுறேன். சான்ஸ் அண்ட் GAICன்னு சொன்னேன் தெரியுங்களா, அப்படி நான் வந்து ரினியூவல் பண்ணும்பொழுது அங்கேயும் நான் சொல்கிறேன்
எனக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி விஷயங்கள், அதாவது நான் கண்டினியூ ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் வந்து நான் வந்து 3-4 வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னுடைய சேனல் மூலமாக. நிறைய நான் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய எஜுகேஷன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃபை சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு ஹார்ஸை கொடுப்பாங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு 100 மணி நேரம் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு 50 மணி நேரம் கொடுக்குறேன், இதை வச்சு நீங்கள் ரெனியூல் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தென் அதை வச்சு என்னுடைய சர்டிஃபிகேஷன் நான் ரெனியூல் பண்ணியிருக்கேன். விச் இஸ் அங்கே நீங்கள் பே பண்ண கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1 லட்சம் பே பண்ணுற இடத்துல 10,000 கொடுத்து நீங்கள் கிரெடிட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கலாம். அண்ட் ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிபி ஹார்ஸ் மட்டும் இருந்தாவே போதும், நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறீங்கன்னா சிபி ஹார்ஸ்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ரெனியூல் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய சர்டிஃபிகேஷன்ஸ், இந்த 5 சர்டிஃபிகேஷன்ஸ் நான் சொன்னேன் தெரியுங்களா. இந்த சிபி ஹார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இசி கிரெடிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு செஷனில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 6 மணி நேரம் சிபி கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சிபி கிரெடிட்டை நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெனியூலுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் ஒரு 1.5 lakhs பார்த்தீங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் வந்து கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் கார்பரேட்டில் கொடுத்தாங்க, 2வது டைம் நான் பே பண்ணல. சிபி கிரெடிட்ஸை சைபர் வாய்ஸ் சேனல் மூலமாக நான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கேன், கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கிளைம் பண்ணியிருக்கேன். உங்கள் சைடில் நீங்கள் சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷனை படிக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சிபி கிரெடிட்ஸ்னா என்ன, இசி கிரெடிட்ஸ்னா என்ன, வேலிடிட்டினா என்ன, குளோபல் வெண்டார் சர்டிஃபிகேஷனா என்ன, நீங்கள் எதை படிக்க போகிறீங்க, ஏன்னா சர்டிஃபிகேஷனுங்கிறது லட்சக்கணக்கில் இருக்குது. நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எந்த கம்பெனி கொடுக்குறாங்க, அது செல்ஃப் பேஸ்டு சர்டிஃபிகேஷனா இல்லை வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போயிட்டு படிக்கிற சர்டிஃபிகேஷனா, இந்த மாதிரி பல ரிசர்ச்சை பண்ணுங்கள். சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட்ல கிடையாது. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷனில் 30,000 கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 30,000 யார் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேஷனுடைய காசை இன்வெஸ்ட் பண்ணாமல் பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் உங்கள் சைடில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். சும்மா வந்து நானும் வேலைக்கு போகிறேன், 8 to 9 உட்காந்துட்டு இருக்கேன், 9 to 5 உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் என்ன ஃபீச்சர் என் கம்பெனியில் கொடுக்குறாங்க, என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணி என்னுடைய கெரியரும் நான் டெவலப் பண்ண பார்க்குறேன், அட் த சேம் டைம் என்னுடைய பிஸ்னஸையும் நான் டெவலப் பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருங்க. அப்போ தான் உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.